ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நம்ம ராம்நாடுக்கு வந்து இன்றைக்கி வர்றாங்க. இது வந்து ஒரு 3 டேஸ் பேக் எடுத்தது. ஸோ ராம்நாட்டில் நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். என்ன அப்படின்னா, இந்த ஒருத்தவங்க போகிறாங்கல்ல, அவங்க கையில் ஒரு பச்சை குழந்தை வச்சுருக்காங்க. ஒரு டவல் போட்டு மூடி போட்டு கடை கடையாக போயிட்டு காசு கேட்குறாங்க. இந்த குழந்தைக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெயிலை பாருங்களேன், எவ்வளோ வெயிலாக இருக்குது அப்படின்னு. பட் இந்த வெயிலில் அவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. நம்மளும் குழந்தைய பார்த்துருக்கோம், இது பண்ணியிருக்கோம், எவ்வளோ எரிச்சப்பட்டு அழுகுங்க அப்படின்னு. ஆனால் இந்த குழந்தை வந்து எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம தூங்கிட்டு இருக்கு. ஒருவேளை இது நார்மலா, இல்லை எனக்கு தான் இந்த விஷயம் தப்பாக படுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா, அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு விசாரித்து அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் பண்ணேன். ஸோ ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு வெளியில் வந்து இது வந்து கேணிக்கரையில் இருக்குது அன்பு மிஸ். ஸோ அங்கே சைவ சாப்பாடு வந்து வாங்கியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ வெளியில் வந்து பார்க்கும்போது அன்பு டிவிஎஸில் வந்து ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் மேலே அப்புறம் லோன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட பைக்கில் எனி சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து அந்த குழந்தைய அவங்க தூக்கிட்டு போனது எனக்கு மனசில் ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. அது அவங்க குழந்தை இல்லாமல் இருக்கலாம், பெக்கிங்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். மேபி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஒரு ஹை பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா வந்து லீகலாக அந்த குழந்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிற என்னால் எதுவுமே பண்ண முடியாது. பட் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ.